இப்போ உள்ள தமிழர்கள் அப்போதுள்ள தமிழர்கள் எவ்வளோ திறமசாலியாக இருந்திருக்கிறார்கள். அப்போது தமிழர்கள் இப்போது தமிழர்கள் எவ்வளோ அறிவை பயன்படுத்த தெரியாத முட்டாள்களாக தற்குறிகளாக வாழ்கிறார்கள் என்பதற்கு பருவதமலை ஒரு சாட்சி. ஆமாங்க, பருவதமலை நீங்கள் போயிருப்பீங்க. சிவன் கோவில். என்னங்க இதை பற்றி பேசுகிறேன், இதை பற்றி பேசுகிறேன் கேளுங்க. அந்த சிவன் கோவில் என்பது செங்குத்தான பாறை. இப்போதே கடப்பாறை பாறையை பிடிச்சி கை பிடிச்சி ஏறுறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ திணறுது. நிறைய பேர் உளுந்து இறந்து போய் விடுகிறார்கள். ஆனால் அப்போது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு மேலே போயிருக்காங்க. போய் அங்கே இருக்கிற பாறைகளை உடைத்து கவர்களை கொண்டு போய் கீழேருந்து மக்களை கவர் கட்டி ஏற்றி பாறைகளை உடைச்சி அங்கே கோவில் கட்டி, அது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்காக கோயில் கட்டப்பட்டிருக்கிறார்களா. ஆன்மீக கோயிலாக சிவன் கோயிலாக கட்டப்பட்டிருக்கிறது. இது என்னன்னு தெரியுமா? இப்போ பேங்க் இருக்குது பார்த்தியா நம்மளுக்கு, அந்த மாதிரி பேங்க் சிஸ்டமாக அது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. குறுநில மன்னனாக நன்னன் என்ற ஒரு மன்னன் கட்டப்பட்டது. பெருநில மன்னர்கள் போர் எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே வந்தால் ஊருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொள்ளையடித்து விடுவார்கள். இல்லை என்றால் மக்களிடம் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன இவர் முடிவு செய்கிறாருன்னா, மக்களிடம் எப்படியாவது செல்வங்களை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லார் பேரையும் எழுதி, எல்லாருடைய பொற்காசுகளையும் எழுதி, செல்வங்களையும் எழுதி மேலே அந்த பருவத மலையில் எட்டுன்னு போய் வச்சிடுறாரு. நீ மேலே ஏறணுன்னா மேலே இருக்கிறவங்க கவரை போட்டால் தான் கீழே கவரை போடணும். அந்த கவரை பிடிச்சி தான் மேலே ஏறணும். அந்த கவரை இழுத்துட்டானா மேலே ஏறதுக்கான வழியே கிடையாது. ஒரு சிறு படை தான் மேலே இருக்கும். தவம் பண்ணுற யோகிகள் சில சித்தர்கள் இருப்பாங்க. இப்போ ஊருக்குள்ளே வரான், போகிற சண்டை போட்டு வரான், கொள்ளடிக்கிறதுக்கு வரான். அப்போ குறுகிய பணம் தான் கிடைக்கும் அவனுக்கு, எதிர்நாட்டு படைக்கு. சரி, என்னப்பா இருக்காங்க பருவதமலை சிவன் கோயில் இருக்குது. அவன் குழம்பி போயிடுவான். சிவன் கோயிலில் போய் என்னப்பா இருக்கும், கோயில் கட்டி வச்சுக்கிறான்ட்டு குழம்பி போய் திரும்பி போயிடுவான். சரி, அந்த கோவிலில் கொள்ளையடிக்கணும் நான் வந்தான்னு கூட அந்த பாறை மேலே ஏறத்துக்கான எந்த வழியும் கிடையாது. இவங்க இருக்க 3 மாதத்துலேருந்து 5 மாதம் உணவு வரைக்கும் மேலே சேமித்து வச்சுப்பாங்க. அப்படியே அவங்க ஏறணும்னு முயற்சி பண்ணால் மேலே இருக்கிற சிறு பாறைகளையோ கல்களை உருட்டி விட்டாவே படன்னு விழுந்தால் 1000 பேர் 500 பேர் காலி. எவ்வளோ போர் தந்திரம், எவ்வளோ அறிவு சிந்தனை நன்னன்ற ஒரு மன்னனுக்கு, குறுநில மன்னனுக்கு இருந்திருக்கிறது பாருங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எவனாவது நடிகன் கட்சி ஆரம்பித்தா ஓடி போயிடுறானுங்க, எவனாவது ஜாதி பேரை சொன்னால் ஓடி போயிடுறானுங்க, எவனாவது மதத்து பேரை சொன்னால் ஓடி போயிடுறானுங்க, எவனாவது மொழி என்னன்னு சொன்னால் ஓடி போயிடுறாங்க. இவன் எதுக்கு சொல்கிறான், ஏன் சொல்கிறான்னு ஏதாவது சிந்திக்கிற அறிவு ஆற்றல் இருக்கா? உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த காலத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அறிவாக ஆன்மீகத்தில் இருந்ததுனால ரொம்ப அறிவாக சிந்தனையாக திறமையாக செயல்பட்டான். எப்போ நம்ம கடவுளை நம்ம மறந்தோமோ, எப்போ நம்ம இறைவனிடம் நாடுவதை மறந்தோமோ, எப்போ கடவுளுக்கு நம்மளுக்கு உள்ள கனெக்ஷன் கட்டாச்சோ, அப்போவே நம்ம ஒரு ஆட்டு மந்தைகளாக கோழி கூட்டமாக மாறிவிட்டோம். எப்போ வேணால் கூண்டில் ஒரு கோழியை பிடிச்சி கழுத்தறுத்து கறிக்கு எடை போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஆட்டை எப்போ வேணால் வெட்டி தன்னுடைய படையில் வச்சுருவாங்க, கறி எடை போட்டுருவாங்க. அந்த மாதிரி எடை கோழிகளாகவும் எடை ஆடுகளாகவும் நம்ம மாறிவிட்டோம். அதான் உண்மை.